விரோதி கட்சின்னு அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு ஐயா. அதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மை இருக்கான்றத பாக்குறீங்க ஐயா? அதை பத்தி கருத்து சொல்ல நான் விரும்பல ஐயா. கட்சியில நீங்க பொறுப்பு போடுறீங்க, ஆனா சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் நீக்கி இருக்காரு. அன்புமணி அவர்கள் அருள் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவரை நீக்கும் அதிகாரம் அவரிடமில்லை. அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னார் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும். என்னாலும் கூட இதை அவர் கொள்ளலாம். 5 பேருக்கு கொள்ளலாம். அவர் இந்த 5 பேருக்கும் தலைவரான சட்டமன்ற உறுப்பினர் தியாகச்சம்பல் ஜே.கே. மணி அவர் ஜே.கே. மணி அவர்கள் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர். இவர் கொள்ளாமை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம். நான் அறிவுரை கொடுக்க வேண்டும். நிறுவனர் தலைவரான நான் அறிவுரை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கு. அதனால கொரோனா வாங்கி அவரை நீக்க வேண்டும் என்று இந்த 5 பேருடைய தலைவராக இருக்கின்ற கௌரவ தலைவர் ஓய்வெறிய உழைப்பாளி அவர் சபாநாயகருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். சபாநாயகம் தான் நீக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அருளே சொல்லிவிட்டார். நீ வந்திருக்கிறார், நான் தான் வர சொன்னேன். அதனாலே அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலே அதனால நான் அவரை வர சொல்லிவிட்டேன். உங்களை தேவையாக பார்க்க. மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலாளராகவும் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர், நிர்வாகக்குழு உறுப்பினர் ஆகிய 3 பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார், செய்வார். கட்சியை வழிநடத்துவதற்கு 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க ஐயா. அதாவது தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு, நிறுவனருக்கு அப்படியான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. பற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு ஒற்றை மனிதன். முடிப்பெயர் நடந்துள்ளது. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று கட்சியை, அக்காலி குற்ற கட்சியை வளர்த்து என்றும் நம் மக்களை, இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன்.
அதாவது இது போன்ற மன வேதனையான மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள், சில செயல்கள் அதைத்தான் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து இந்த கட்சியை வழிநடத்துவது. சார், திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அது பாமகவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? பாமக திமுக கூட்டணிக்கு 2026 நாம போகல. பாமக நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்பது முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிருக்காங்க, அந்த அவங்களோட பேசிருக்காங்க என்பதெல்லாம் வரும். அதில் இருக்கும். நான் சொன்ன அந்த மூன்று அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அரசியல் பொதுக்குழு, மூன்று கூடி முடிவு செய்யும். ஆலய போகலாம், எந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஊரில் இந்தியாவில் எந்த ஒன்றாலும் போகலாம். சரி, இதோட போகலாம். அது சம்பந்தமான கேள்விகள் வேண்டாம், வேற என்ன கேள்வி? மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற பேர்ல அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி இந்த திருப்பி பாஜக மாநில நாம எப்படி நம்ம எல்லாம் நான் சொன்ன திருத்தம் அதான் சொல்றேன். கூட்டணி என்ன சொன்னேன்? நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொதுக்குழு கூடி முடிவெடுப்போம். அப்போ நீங்க கட்டாயம் வருவீங்க. உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீ கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுக்கிறேன். கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் இறந்த பிறகு இதோட வேற ஏதாவது கேள்வி கிடையாது. ஐயா, பாமக பிரச்சனை காரணம் பாஜக தான் சொல்லி செல்வ கட்சிகள் கொண்டு ஐயா, தேர்தலுக்கு முன்னாடி பாமக கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள் முதியோர்கள் துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சேலம் எம்எல்ஏ அருள் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்கும் வகையில எந்த மாதிரியான கூட்டணி அமையும்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.